ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் லைனாக ஃபெஸ்டிவல் தான் வரும். ஸோ அதனால் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி டெய்லி பண்ணணும். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுலில் ரைஸ் பவுடர் 1 கப், சால்ட்டு 1/4 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், ஹாட் வாட்டர் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸு இல்லைனா நீட்டமான வடிவத்துலையும் இதை பிடிச்சி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இதே போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வானலில் 1 கப் வெல்லம், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த வெல்லம் பூரா மெல்ட் ஆகிற வரையிலும் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ ஒரு வானலில் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா கொதித்ததும் பிடிச்சி வச்சுருந்த பால்ஸ்லாம் ஆட் பண்ணிடுங்க. பால்ஸ் நல்லா வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலை ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 கப் காய்ச்சி ஆற வச்சின பால் இல்லைன்னா கோகோனட் மில்க் ஆட் பண்ணலாம். அது வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், துருவின தேங்காய் ஆட் பண்ணினா டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி. இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.